திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அவர் ஏதோ மாநாடு நடத்திட்டு போங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல. மது ஒழிப்பு மாநாடு, இது போன்ற மாநாடுகள் நாங்க ஆயிரக்கணக்கான கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் எத்தனையோ நாங்க நடத்தி இருக்கிறோம். எங்களை போன்று தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மது ஒழிப்பு இந்த மாதிரி போராட்டங்கள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இருக்கின்றார். அவருடைய இலக்கு என்ன? இந்த ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இலக்கு 45,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மது விற்பனை தமிழ்நாட்டிலே, அதை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அவர் இலக்கு வைத்தார். அதாவது ஒரு இலக்குனா, கல்வியில 72 விழுக்காடு கல்வி பெறுகின்ற ஒரு மாநிலம், கல்வி அறிவு பெறுகின்ற மாநிலம், லிட்ரஸின்னு சொல்றது. இதை 72 விழுக்காட்டிலிருந்து 78 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் ஓராண்டிற்குள். அப்படிலாம் இலக்கு வைக்கணும். இல்ல தொழில் முதலீடு அதிகப்படுத்தணும், சுகாதாரம் அதிகப்படுத்தணும், தடுப்பூசி அதிகமாக 99 விழுக்காட்டிலிருந்து 100 விழுக்காடு தடுப்பூசியை போடணும். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல், இலக்கு வைக்க வேண்டிய சூழல் ஒரு நல்ல அரசாக இருந்தால். ஆனா இவங்க 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் குடிக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்திருக்கின்ற, கேடு கட்ட இலக்கு வைத்திருக்கின்ற அரசு இப்ப நடந்திருக்கு திமுக அரசு. அதன் பிறகு 50,000 கோடி வந்தவுடன் 55,000 கோடி இலக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த இலக்கை அடைந்தார்கள். வந்துடுச்சு அவங்களுக்கு 55,000 கோடி. யாரால வருமானம்? மதுவால, சாராயத்தை வித்து ஆட்சி செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட அரசாங்கம். மக்களை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு. மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன மக்கள் என்ன, நீங்க ஓட்டு போடுறீங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 கொடுத்தீங்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில். அப்புறம் என்ன தண்டனை கொடுக்குறீங்க நீங்க? அவங்களுக்கு 40 கொடுக்குறீங்க. ஆனா அவங்க மனசுல ஒன்று நடக்கலையும் அந்த குறை இருக்கிறது. அதுக்கு என்ன தீர்வு? புதிதாக தேர்வு செய்யுங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்களுக்கு என்ன, நாம் பதவி ஆசை அப்படி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு நோக்கமே உங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டும். நாடார் சமுதாயம் அதை இழிவுபடுத்துகின்ற நேரத்தில் முதல் குரல் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மீனவர் சமுதாயம், கூடன்குளம் பிரச்சனை, மீனவர் சமுதாயத்தில் 50,000 பேர் வைத்து போராட்டம், தொடர் போராட்டம் செய்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இப்படி இந்த தென் மாவட்டங்களில் எவ்வளோ பிரச்சனைகள். இப்போ திண்டுக்கல்ல இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மற்ற பிரச்சனை வந்த நேரத்தில் ஐயா அவர்கள் அங்கே சென்று அங்கே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஐயா அவர்கள். ஐயாவே ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் ஐயா பாட்டாளி கட்சி, இது என்னப்பா, இது ஜாதி கட்சி, சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். எங்களை ஒரு குறுகிய வட்டத்தில் வைக்காதீர்கள். சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அவர் ஏதோ மாநாடு நடத்திட்டு போங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல. மது ஒழிப்பு மாநாடு, இது போன்ற மாநாடுகள் நாங்க ஆயிரக்கணக்கான கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் எத்தனையோ நாங்க நடத்தி இருக்கிறோம். எங்களை போன்று தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மது ஒழிப்பு இந்த மாதிரி போராட்டங்கள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரும் நடத்தியது கிடையாது. நாங்க நடத்தி இருக்கிறோம், இன்னும் நடத்திட்டு வரோம். அதான் காலையில் கூட சொன்னேன் நான், மது ஒழிப்புல பாட்டாளி கட்சி PhD வாங்கியிருக்கு. திருமாவளவன் இப்பதான் LKGயில் முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார். வரட்டும், தப்பு கிடையாது. அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். நீங்க நடத்துங்க, ஆனா எங்களை இழிவுபடுத்தாதீங்க, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க என்னமோ நாங்க கேட்ட மாதிரியும் நீங்க நாங்களாம் பாமகவில் கூப்பிட மாட்டோம்னு சொல்லி, நாங்க யாரு உங்களை கேட்டோமா? நீங்க நடத்திக்க, யாருன்னா கூட்டிட்டு போங்க. பாமக அது ஜாதி கட்சி, அதனால நாங்க கூப்பிடல. நீங்க மட்டும் நான் அப்போ சும்மா வார்த்தையில் விடக்கூடாது. அதெல்லாம் பாமக பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, அதனால நாங்க கூப்பிட மாட்டோம். யார் எதிரான கட்சி? யார் எதிரான கட்சி?
இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். அது திமுகவும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தாயா. இது நான் மட்டும் இல்ல, இதே திருமாவளவன் ஏத்துட்டு. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியில் ஒரு அரசியல் சாஸ்திரத்தில் எங்கள் கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்குயா. வேற தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் அப்படி வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 85. எவ்வளோ? 75. திமுக வயசு 75. 49 தொடங்கப்பட்ட கட்சி அது. 75 வயது உள்ள திமுக இதுவரைக்கும் அந்த 3 பொறுப்புகள், கட்சி தலைவர், கட்சி பொதுச் செயலாளர், கட்சி பொருளாளர், இந்த 3 பொறுப்புகளில் இதுவரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு யாராவது கொடுத்திருக்காங்களா அந்த கட்சியில? இல்லையே. அப்புறம் என்னையா நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? உங்களுக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? திமுக காரங்க கேட்கிறேன் நான். அண்ணா திமுக செஞ்சிருக்காங்களா? இல்லையே. நாங்க செஞ்சிருக்கிறோம். எங்க கட்சி தொடக்கத்திலேயே நாங்க செஞ்சிருக்கிறோம். என் கட்சியினுடைய தொடக்கத்தில் செஞ்சிருக்கிறோம். எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற வடிவேல் ராவணன் அவர்கள் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். என் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்புறம் எப்படி நாங்க பட்டியலின சமுதாயத்துக்கு நாங்கள் எதிரானவர்களாக இருக்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சாராத ஒரு தலைவர் வீட்டிலே அம்பேத்கர் சிலை எந்த தலைவர் வைத்திருக்கின்றார் சொல்லு பார்க்கலாம். பட்டியலினம் சாராத ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் எந்த தலைவராவது அவங்க வீட்டில் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கின்றார்களா? எங்க ஐயா வச்சிருக்கிறாரு. எங்க ஐயா வச்சிருக்கிறாரு. விளம்பரத்து கிடையாது. எங்க கட்சியினுடைய முன்னோடிகள் அவர்கள் கொள்கைப்படிதான் எங்க கட்சி நாங்க நடத்திட்டு வரோம். யாரு? ஒன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள், சமூக நீதி போராளி தந்தை பெரியார் அவர்கள், மும்மூர்த்திகள். இன்னைக்கு திமுக அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துகிறார்களா? அம்பேத்கர் கொள்கையை கடைபிடிக்கிறார்களா? இல்ல. அம்பேத்கர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம், திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அது வெளியில மேடையில பேசுகிறார்கள், அவ்வளவுதான். வசனம் பேசுகின்ற கட்சி அவர்கள். செயல்பாட்டிலே ஒரு துளியும் கிடையாது. நாங்க என்ன செய்யறோமோ, என்ன பேசுவோமோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நீங்க திமுகவில் ஸ்டாலின் அவர்களோ அல்ல அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இன்னைக்கு சொல்லுவாங்களா, நாங்கள் அடுத்த முறை வந்தாலும் சரி, இல்ல திமுக இந்த முறை நாங்கள் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்போம், இல்ல துணை முதலமைச்சர் பதவி கொடுப்போம் யாராவது சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்றதுக்கு மனசு இருக்குமா? இல்லையே, வராது. மனசு வராது. காரணமா அவங்க வெறும் பேச்சுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வது மட்டுமில்லை, செய்து காட்டியிருக்கிறது. நாங்க செஞ்சு காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி, முதல் எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி யாரு கொடுத்திருக்கிறோம்? தலித் எழில்மலை என்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த தைரியம் வேற எந்த கட்சிக்கு வருமா? எங்களை பார்த்து ஜாதி கட்சின்னு சொல்றீங்க. அன்று எங்களுக்கு 4 மக்களவை உறுப்பினர்கள் இருந்தார்கள். அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் பட்டியலினத்தை சார்ந்தவர். எங்க ஐயா யாருக்கு கொடுத்தாரு அமைச்சர் பதவி? அந்த ஒருத்தர் கொடுத்தார். அந்த ஒருத்தர் கொடுத்தார், தலித் எழில்மலை என்ற ஒரு நபர். அவருக்கு கொடுத்து மகிழ்ந்து பார்த்தார் மருத்துவர் ஐயா. இதாயா உண்மையான சமூக நீதி? திமுக கட்சி
49 தொடங்க கட்சி. அது எங்களுக்கு பிறகுதான் பட்டியலின சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுக்கிறாங்க. நாங்க 1998 தலித் எழில்மலை என்ற எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். 98 திமுக முதலில் மத்திய அமைச்சர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எப்ப கொடுத்தாங்க தெரியுமா? 99 கொடுக்கிறாங்க. 99 கொடுக்கிறாங்க. இவங்க சமூக நீதி பத்தி பேச திமுகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அவங்களுக்குலாம் எந்த தகுதி கிடையாது. இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது, தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். ஆனா பேசுறது வேற. கூட்டணியில் இருக்கிறார்ல, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கும்பகோணம் பகுதியில் குடிதாங்கின்னு ஒரு கிராமத்தில் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை ஊர் மத்தியில் எடுத்து போக கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்தினார்கள் ஊர் மக்கள். கலெக்டர் உடனே போன் பண்றார் ஐயாவுக்கு. ஐயா நீங்க வந்தாதான் கொஞ்சம் சரி வரும், எல்லாம் பிரச்சனை வரும், கலவரம் வரும். ஐயா போறாரு, பேசுறாரு, ஊர் மக்கள் கிட்ட பேசுறாரு. ஐயா பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கய்யா. அந்த பிணத்தை தானே எடுத்துட்டு போனோம், அது என்ன பிரச்சனை? ஊர் மக்கள் ஒத்துக்கல. 6 மணி நேரம் 8 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது, ஒத்துக்கல. பிறகு ஐயா சொல்றாரு, வாங்கடா தூக்குங்கடா, பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஐயா போய் ஒரு தூக்குறாரு, அந்த பிணத்தை தூக்குறாரு. பட்டியலின சமுதாயத்தினுடைய பிணத்தை ஐயா தூக்குறார். 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஐயா சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன திட்டினாலும் அமைதியா வாங்கிக்கங்க, பிரச்சனை பண்ணாம வாங்கிக்கணும். தூக்கிட்டு போய் அங்க கொள்ளிடம் கரையில் ஆத்துல போய் அடக்கம் செய்கிறார் ஐயா. இது போன்ற ஏதாவது ஒரு தலைவர் இந்தியாவில் செஞ்சிருப்பாங்களா? ஐயா செஞ்சிருக்கிறார். இந்த செயலுக்கு தான் இதே திருமாவளவன் அவர்கள் மேலூர், இங்க பக்கத்தில் மேலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் தமிழ் குடிதாங்கின்னு எங்க ஐயாவுக்கு பட்டம் கொடுத்தவர் இந்த திருமாவளவன் அவர்கள் தான். அது எப்படியா நாங்க திடீர்னு ஜாதி கட்சியா மாறிடுறோம்? எப்படி மாறிடுறோம்? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா கூப்பிடுறாரு, ஏன்பா மருத்துவத்துறையில பட்டியலின சமுதாயத்துக்கு ஏன்பா இடஒதுக்கீடு கிடைக்கல? 22 வருஷமா கிடைக்கல. அது பாருன்னு சொன்னார். அப்ப பார்த்தா கிடைக்கல. இல்ல, 1 வருஷம் நான் போராடினேன். எங்க யார் கூட போராடினேன்? எங்க அதிகாரிகள் கூட போராடினேன். வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் போய் எல்லாம் பண்ணி பட்டியலின சமுதாயத்திற்கு இந்தியாவிலேயே மருத்துவ படிப்பிலே முதல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? இந்த அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தானே. எவ்வளவு பெரிய ஒரு சாதனை இது. எய்ம்ஸ், டெல்லி எய்ம்ஸ்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அங்க பாகுபாடு இருந்தது, டிஸ்கிரிமினேஷன் இருந்தது என்று புகார் வந்தது. அதை நேரடியாக நான் விசாரித்தேன். அது உண்மை என்று அறிந்து அப்பொழுது யுஜிசி சேர்மன் சுக்தேவ் தோராட் அவரை அழைத்து, நீங்க போயிட்டு என்னன்னு ஆய்வு பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து தீர்வுகள் கொடுத்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கு சென்று தீர்வுகள் கொடுத்தார். கொடுத்து அந்த சுக்தேவ் தோராட் ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்தியது இந்த அன்புமணி ராமதாஸ். சென்னை தேசிய சித்த மையம் என்று அதை நிறுவியது அன்புமணி ராமதாஸ். அதில் ஒரு கோரிக்கை வந்தது. பண்டிதர் அயோத்தியதாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர், அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்தது. ஐயா என்னிடம் சொன்னார்கள். ஐயா சொன்னேன், நான் இது வரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் எந்த நிறுவனத்துக்கும் பேர் வச்சது கிடையாது. இல்லப்பா அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டார். அப்புறம் மறுப்பு பேச்சு கிடையாதுன்னு தேசிய சித்த மையம் அந்த மருத்துவமனைக்கு ஒரு பட்டியலின சித்த மருத்துவர் பெயர் பண்டிதர் அயோத்திதாச பெயரை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். வைத்த பெயர் மட்டும் கிடையாது, சிலையை நிறுவி பண்டிதர் அயோத்திதாசோட குடும்பத்தை அழைத்து, ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து, அந்த மேடையில் இன்னொருத்தரும் இருந்தார் கூட. யாரு? திருமாவளவன் அவர்களும் அந்த மேடையில் இருந்தார். இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே.
இன்னும் ஜாதி கட்சியா இருக்கிறோம். இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடுகள், தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்திய அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். நான் தமிழ்நாடு பத்தி நான் பேசக்கூட இல்லை, ஏன்னா யாருக்கும் தகுதியும் கிடையாது. இந்திய அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஏதாவது ஒரு தலைவர் ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு தலைவர் ஒரு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார்களா? ஒரு தலைவர் சொல்லுங்க, ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு தலைவர் கூட உங்களால பேரை சொல்ல முடியாது, யாரும் இல்லை. ஆனால் ஒரு தலைவர் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்ற ஒரு தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகள். நினைச்சு பாருங்கள். இந்திய அளவிலே பட்டியலின சமுதாயத்திற்கு மருத்துவ படிப்பிலே யூஜி, பிஜி. இந்திய அளவிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் சண்டை போட்டு போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டிலே 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, 21 உயிர்களை ஒரு நாள்ல இழந்தோம். அந்த ஒரு போராட்டத்தில் 32, 34 உயிர்களை இழந்தோம். இன்று வரை நூற்றுக்கணக்கான உயிர்களை இழந்தோம். 20 விழுக்காடு எம்பிசி என்று உருவாக்கியவர், கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அருந்ததியர் சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா இல்லைன்னா அந்த உள்ஒதுக்கீடு வந்தே இருக்கார். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5 விழுக்காடு ஒதுக்கீடு பெற்று தந்தவர், போராடியவர், கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கலைஞரை வற்புறுத்தியவர். இல்லைன்னா ஐயா இல்லைன்னா கலைஞர் கொடுத்து கூட மாட்டார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா. இவ்வளோ பட்டியல் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே. திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒரு பட்டியல் சொல்லட்டும் பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிடையாது. இது நான் ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சிக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை, போட்டி, அந்த பேசுறதெல்லாம் நிச்சயமா கிடையாது. திருமாவளவன் அவருடைய எண்ணமும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்ணமும் ஒன்றுதான். என்ன? ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று இருவருடைய எண்ணம், இருவருடைய கருத்து ஒன்றுதான். அவர் வேறு திசையில சென்று விட்டார், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவர் எந்த திசையில போகணும்னு அவருக்கே குழப்பமா இருக்கிறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவர் குழப்பமா இருக்கிறார். ஆனாலும் அதை தெளிவுபடுத்தணும். எங்களுடைய பயணம் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று அதுதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே எண்ணமும் அவருக்கும் இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிறது, அது நான் மறுக்கல. நான் இன்னும் எவ்வளவு காலமா கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க போறீங்க? வரும் காலம் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரம் எப்படி பெற வேண்டும், நம் கொள்கைகளை எப்படி அமல்படுத்த வேண்டும், சமூக நீதி எப்படி பெற வேண்டும் என்று அதை சிந்திக்க வேண்டும். சும்மா குறை சொல்லிக்கிட்டு இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுவும் திமுக நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பட்ட நாமம் தான். திமுகவுக்கும் பட்டியலின சமுதாய மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக பட்டியலின சமுதாய மக்களை எப்படி வழி நடத்துதுன்னு பாருங்க. 3 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. இந்த கணக்கு நான் வேற கணக்கு, அது அந்த கணக்கு உள்ள நான் போல. எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க, அந்த கணக்கெல்லாம் நான் உள்ள போறதில்லை. ஆனால் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 34 அமைச்சர்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் வரும். புரோட்டோகால் என்றால் முதல் அமைச்சருக்கு முதல் புரோட்டோகால், அவருக்கு தான் முதல்ல சேர், எது செஞ்சாலும் அவருக்கு தான் முதல், அப்படின்னு முதல் புரோட்டோகால். அப்படி 34வது புரோட்டோகால், 34வது அமைச்சர் யாருன்னா கயல்விழி செல்வராஜ், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் 34வது இடத்தில் இருக்கின்றார்கள்.
அப்ப நினைச்சு பாருங்க, திமுக மனசுல என்ன இருக்கிறது, என்ன வன்மம் இருக்கிறது திமுக. 34வது இடத்துல யாருன்னா தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த கயல்விழி செல்வராஜ். 33வது இடத்தில் இருப்பவர் யாருன்னா மதிவேந்தன் என்று அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் 33வது இடத்தில் இருக்கின்றவர். 31வது இடத்தில் இருப்பவர்கள் என்றால் கணேசன் என்ற ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர். 34 பேர்ல திமுகவில் 31, 33, 34. இதை விட ஒரு கேவலம் யாராவது இருக்குமாயா? இதை விட ஒரு கேடு வேறு யாராவது இருக்குமா? இதுதான் நீங்கள் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுக்காக தான் திருமாவளவன் அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரா? எங்களுக்கு அரை சீட்டு கொடுங்க, ஒரு சீட்டு கொடுங்க, 1.5 சீட்டு கொடுங்க. நான் திருமாவளவனால் மட்டும் நான் சொல்லல, பட்டியலின சமுதாயத்தில் அத்துணை தலைவர்கள் வாருங்கள், எங்கள் ஐயா பின்னால் வாருங்கள், உங்களுக்கு விடுவு கிடைக்கும், உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த சமுதாய மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம். அது நிச்சயமா நடக்கும். எங்களுடைய மருத்துவர் ஐயா நினைச்சா நடக்கும். ஐயாவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு கொடுங்கள். இங்கே நமக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம். இங்கன்னா தென் மாவட்டத்தில் இருபெரும் சமுதாயம் மோதி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் வேண்டாம், வேண்டாம். மோதனா யாருக்கு பாதிப்பு? இந்த 2 சமுதாயத்துக்கும் பாதிப்பு. யாருக்கு நன்மை? திமுகவுக்கு நன்மை. இதே போன்ற வட மாவட்டத்தில் 2 பெரிய சமுதாயங்கள் மோதி கொண்டிருக்கிறது. பாதிப்பு யாருக்கு? 2 பெரிய சமுதாயத்திற்கு. நன்மை யாருக்கு? திமுகவுக்கு நன்மை. அவருடைய சூழ்ச்சி அது போதும். இந்த சூழ்ச்சியிலே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். நிச்சயமாக நாம் எல்லாம் ஒன்று சேருகின்ற காலம் அது. ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற காலம் அது. ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். ஆட்சி அதிகாரம் வந்தால் நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட முடியும். எங்களால் மட்டும்தான் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும். இது நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில் சொல்லி, ஆணவத்தில் நான் சொல்லல, உண்மையைதான் நான் சொல்றேன். நான் திராவிட கட்சியில் நம்பினா நிச்சயமாக ஒன்று நடக்க போறது கிடையாது. சும்மா போலாம், அரை சீட்டு, ஒரு சீட்டு, 1.5 சீட்டு, 1.25 எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, 2 எம்பி கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த தலைவர்கள் எல்லாம் எம்பி எம்எல்ஏ ஆகலாம். ஆனால் பட்டியலின சமுதாயம் முன்னேறுமா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களுடைய எண்ணம் அப்படி கிடையாது, ஐயாவுடைய எண்ணம் கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னேற்றம் வரணும், எல்லாத்துக்கும் முன்னேற்றம் வரும், பெற வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய மருத்துவர் ஐயாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்கும். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் போட்டு உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய ஆதரவை திரட்டுகின்றோம். ஆதரவு கொடுங்க. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுங்கள். எங்களால் மட்டும்தான் நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுத்து நிலைநாட்ட முடியும். வருங்கால சந்ததியினருக்கு நல்ல சிறப்பான திட்டங்கள் எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீர் மேலாண்மை பத்தி பேசணும்னா எனக்கு குறைஞ்சு 2 மணி நேரம் ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நீர்நிலைகள், நீர் மேலாண்மை என்ன செய்யணும், எவ்வளவு மழை, எங்க பெய்யுது, அது எப்படி சேமிக்கணும், எங்கெங்க சேமிக்கணும், எப்படி எல்லாம் கொண்டு வரணும். வேளாண் பத்தி பேசணும்னா எனக்கு 5 மணி நேரம் ஆகும். தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை இந்த நிலையில் என்ன இருக்கிறது, எப்படி செய்யணும், எப்படி செயல்படுத்தணும், அது கல்வியா இருந்தாலும், சுகாதாரம், வேலை வாய்ப்பு இருந்தாலும், சமூக நீதி இருந்தாலும் சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு எவ்வளோ கோரிக்கை வைத்திருக்கணும். முதலமைச்சரும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்ககிட்ட அதிகாரம் இல்லைங்க, இப்ப மோடியை போய் கேளுங்க. சமீபத்தில் தமிழ் ஜனம் என்று ஒரு நிறுவனம் அங்கே ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்டு மத்திய அரசு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி பதில் கொடுத்த மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தகவல் உரிமை சட்டத்தில் கீழ் விடை கொடுத்தார்கள் மத்திய அரசு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? என்னென்ன சமுதாயங்கள், என்னென்ன ஜாதிகள், ஏன்னா ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்கு.
ஜாதி அடிப்படையில் நலத்திட்டங்கள் கொடுக்கறாங்க. அந்தந்த ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், சலுகைகள் அதிகப்படுத்தலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு கூட முதலமைச்சர் அவர்களுக்கு அக்கறை கிடையாது. அது தெரிஞ்சுக்கிட்டு கூட அக்கறை கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு. இது எவ்வளவு மோசம், இது எவ்வளவு மோசம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே பஞ்சாயத்து தலைவர் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாதா? இது முழுமையிலும் ஏமாற்று வேலை. ஏமாற்ற யாரையா ஏமாத்துறீங்க? பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க, கர்நாடகால முடிச்சிட்டாங்க, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகாரமே கிடையாதா? அதிகாரம் இருக்கு. அப்ப உங்களுக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏன் தட்டி கழிச்சு ஓடி போய் பயந்து ஓடி போறீங்க? முதலமைச்சர் அவர்களே, என்ன பயம் உங்களுக்கு? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறது, எந்த சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்று கண்டறிந்துதான் அதற்கு விடையளிக்க முடியும், தீர்வு கொண்டு வர முடியும். ஆனா அதை தெரிந்து கொள்ளவே முதலமைச்சருக்கு மனசு இல்லைன்னா அப்புறம் சமூக நீதி பத்தி தயவு செய்து திமுக பேசாதீங்க. உங்களுக்கு தகுதி கிடையாது. சமூக நீதி பத்தி பேச எந்த தகுதியும் திமுகவுக்கு கிடையாது. நிச்சயமாக வரும் காலம் கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்ற திமுக அரசு உடனடியாக எடுத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க. ஏன் சொல்றேன்? தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. எவ்வளோ சிரமப்பட்டு நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ போராட்டங்கள், கடந்த கால வரலாறு எவ்வளோ இருக்கு. போராட்டம் செய்து செய்து, அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, எவ்வளோ மக்கள் போராடி இன்று தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. அது 9வது அட்டவணையில் பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்றம் 2007 என்ன சொன்னாங்கன்னா, 9வது அட்டவணையில் இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அது சொன்னவுடன் உடனே ஒரு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு இந்த வழக்கு 2010 வந்தது. இந்த வழக்கு அப்போ என்ன சொன்னாங்க நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஓராண்டு. இந்த ஓராண்டு காலத்திற்குள் தமிழக அரசு கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு தரவுகள் கொடுங்கள். என்ன தரவுகள்? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் இருக்கின்றார்களா? 69% இருக்கிறாங்களா? எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி இதெல்லாம் இருக்காங்களா கேட்டு 2010 இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல கணக்கெடுப்பு. இந்த வழக்கு என்னைக்குண்டா நீதிமன்றத்தில் வரும். உச்ச நீதிமன்றத்தில் வந்தவுடன் நீதிபதி கேட்கின்ற கேள்வி, எடுத்தீங்களா கணக்கெடுத்தீங்களா கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா உடனே சுழிச்சிடுவாங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து என்று வரும். அப்படி தீர்வு வந்ததுன்னா அன்னைக்கு சாயங்காலமே திமுக அரசு கலைந்து போகும், முடிஞ்சிடும். அன்னைக்கு சாயங்காலமே முடிஞ்சிடும். ஏன்னா சாதாரணமா பிரச்சனை வராது தமிழ்நாட்டில். எத்தனையோ சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி 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 சொல்லி, அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். தெரியும் என்ன நடக்கும்னு, ஆனா நாங்க எடுக்க மாட்டோம், கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம். என்ன பயம் அவங்களுக்கு? நடத்துங்கள். நிச்சயமாக